சும்மா விளையாடு. உனக்கு தெரியுமா தெரியாதா? விவரம் கீத அந்த ஏதோ தனுஷ் படத்துல அவங்க அம்மா கேட்பாங்களே, இந்த மாதிரி உனக்கு விவரம் கீத தெரியுமா தெரியாதா? தனியா இருக்கட்டும் வீட்டுக்குள்ள விட்டு வந்தா இவனடி சறுக்கு மரம் விளையாடிட்டு இருக்கான். என்னது சறுக்கு மரம் விளையாடுறானா? எங்க நம்ம பிள்ளைக்கு விவரம் தெரியுமா தெரியாதா? இப்ப இத்தனை நாள் என்ன நினைச்சிட்டு இருக்க? உமா கொடுத்தாங்கன்னா கட்டி பிடிச்சாங்கன்னா குழம்பு பிடிச்சிருக்கேன் தெரிய மாட்டேங்குது. ஓகே குழந்தை வேணும் அவ்வளவுதானே. ஹாஸ்பிட்டல் போலாம், கிளம்பு. ஆஸ்பத்திரிக்கு போய் நம்ம ஒரு தத்தெடுத்து போறியா? குட் ஐடியா. இந்த குழந்தைய தத்தெடுத்துக்க போறீங்களா? வந்து பேபி பெத்துக்கலாம்னு ஒத்துக்கிட்டேன், கரெக்டா? இதுக்கு வந்து நீ டோட்டலா மாறணும். குழந்தை வர்றதுக்குள்ள நீ சீக்கிரம் எந்திரிக்கணும் டெய்லி. அதுக்கப்புறம் 24/7 வந்து போன் பாக்குறத நிறுத்தணும், சரியா? ரெஸ்பான்சிபிலிட்டி வரணும், பொறுப்பு வேணும், எல்லாமே வரணும், சரியா? இதெல்லாம் வந்தா நான் நானாவே இருக்க மாட்டேனே. நீயாவே இருக்க மாட்டே, அதுதான் ப்ராப்ளம். அதான் கிளம்பி வெளியே போயிரு, இருக்காது இந்த வீட்டுல. போய்வா ஓ, நீ அப்பா இருக்கே லாய்க்கல, கிளம்பு. இங்க பாரு, இதெல்லாம் பேசாத நீ. அதெல்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்றடி? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. சரி விடும்பா, நான் மாத்திக்கிறேன், அவ்வளவுதானே. மாத்திக்கிறேன் ஒரு, சரியா? ஹாப்பி? இப்ப என்ன டாக்டர் தானே போகணும், வா போலாம். நான் போயிட்டு வந்துட்டேன். எப்போ? நேத்து கடைக்கு போறேன்னு போனேன், அங்கதான் போனேன். சரி, என்ன சொன்னாங்க? இனிமேல் டிலேவே பண்ணக்கூடாதான். எனக்கு வந்து இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடந்து நாளைக்கு குழந்தை பிறக்காட்டி நாளானைக்கு அவ்வளவுதான் குழந்தை பாக்கி இருக்காங்க. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். யூட்ரஸ் வீக்கா இருக்கான். அது எப்படி? இன்னைக்கு நாளைக்கு நாளானைக்கு. ஆமா, ரோபோட்டிக் வேர்ல்ட், ஏஐ வேர்ல்ட். பயப்படிச்சிட்டான், எல்லாம் டெக்னாலஜி. நீ பாட்டுக்கு இன்னமும் 10 மாசம் சுமந்து பெக்கணுங்கிற அதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு நான் சாப்பிடுற சாப்பாட்டுக்கு இப்படி புஷ்னு வயிறு வரணும், நாளைக்கு டெலிவரி ஆயிடும். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. பாத்ரூம்ல போய் ஆய் போனாதான் டெலிவரி ஆகும். என்ன லூஸ் மாதிரி பேசிட்டு 10 மாசம் ஆகும். நீதான் சொல்ற. நான் சொன்னா நீ கேட்டுட்டு இருக்க. நாளைக்கு நாளானைக்குன்னு. அப்புறம் நான் சொல்லுவேன், நீ கேட்டுட்டு இருக்கே. இந்த மாதிரி தான் உனக்கு காமன் சென்ஸ் கிடையாது. நான் என்ன சொன்னாலும் நம்பிட்டு இப்படி உட்காந்துருக்க பத்தியா? இதுதான் மாத்திக்கணும். முத குழந்தை வேணும்னா சரி விடு, மாத்திக்கிறேன், அவ்வளவுதானே. ஆமா, வேற என்ன பண்ணணும்? வேற இது பண்ண வேணாம், டிலே பண்ணக்கூடாது. என்ன பண்ணலாம்? சிவா டாக்டர் போலாம். அதான் போயிட்டு வந்துட்டேனே. எனக்கு செக் பண்ணணும்ல. உனக்கெல்லாம் செக் பண்ண வேணாம், நான் செக் பண்ணிக்கிறேன். ஐயோ சாமி, எப்படி நீ எனக்கு செக் பண்ணுவ? அதெல்லாம் தெரியும். நீ பெக்கறதுக்கான வேலைகளை பாரு. அதுக்கப்புறம் பெராட்டி பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்லி ஆஸ்பத்திரிக்கு போயிடலாம். ஐஸ்வர்யா வந்தோம், கவலைகள் மறந்தோம், இனி எங்களுக்கும் ஒரு குழந்தை. அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் வாங்கி தரேன், படி. அமேசான்ல ஆர்டர் போட்டிருக்கேன், செக்ஸ் எஜுகேஷன் அப்படின்னு. புரியுதா? ஒரு படம் கூட இருக்கு. உட்காந்து ரீல்ஸ பாக்குறேல, ஆன்டி ரீல்ஸ் ஒரு பாட்டி ஆடுமே, அந்த ரீல்ஸ கூட பாக்குறேன். டீ டைம் ஆப்பிரிக்கா கொக்கா மாக்க மாட்டே உட்காந்து அந்த அந்த படத்தையாவது பாரு. அது படம் இல்லடி, சீரிஸ். பாத்துட்டப்ப அத பார்த்து என்ன அளவு புரிஞ்சுச்சு? ஏதோ புரிஞ்சுச்சு, ஏதோ புரிஞ்சுச்சு. அப்படியே அதுக்கான ரிசல்ட் இன்னும் கிடைக்க மாட்டேங்குது. கொஞ்ச நேரம் டைம் ஆகட்டும், வெயிட் பண்ணிருக்கேன். டேய் மெல்ல மெல்ல ஏமாத்தோடா, பரதேசி பரதேசி, கர்ம கர்ம. ஆமா, டைம் ஆகும். உனக்கு பயம். கடவுளே. சரி விடு, சரி விடு. நான் தான் சொல்லிட்டேன்ல, ஓகேன்னு சொல்லிட்டேன்ல. அதுக்கு முன்னாடி நம்ம ட்ரிப்புக்கெல்லாம் போலாம். என்ன ரெஃப்ரெஷ் ஆகலாம். இப்பதான் பொறுப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அட லூசு, அது ரெடி ஆகணும்ல ஃபர்ஸ்ட். இப்பதான் வந்து ஹனிமூனுக்கு அப்புறம் பேபி மூன்னு போறாங்க. என்ன ஹனிமூனுக்கு தான் நம்ம போகல. இப்ப வந்து வயித்துல குழந்தைய வச்சுக்கிட்டே வந்து ஒரு 3 நாள் ட்ரிப் போறதுதான் பேபி மூன். அதுக்கு வேணா போலாம். ட்ரிப்பெல்லாம் வரல. எங்க போகணுங்கிற? இங்க ஒரு பக்கம் ட்ரிப் போலாம் டி. போறோம். சரி ஓகே, போலாம். பேபிக்கு ஒரு விசா ரெடி பண்ணிரு, போறோம். விசாவா? ஃபாரினா போறோம். நீ தானே சொல்ற? அவ்வளவு காசு இல்லையே. நான் இந்த கோயம்புத்தூர்ல எங்க போயிட்டு வரலாம். அது பேர் ட்ரிப்பா? அப்புறம் டென்ஷன் ஆயிடுவே நானே. அதுவும் கோயம்புத்தூர், வேற டிஸ்ட்ரிக்ட் கூட இல்ல, இதுல வேற ஸ்டேட், அதை தாண்டி ஃபாரின் கண்ட்ரிக்கு போயிட்டேன் நானு.
வாய்ப்பில்லை ராஜா. அதுதான் எனக்கு கொடுத்து வச்சு நான் விடுத்தேன். சிரிக்கிற வேலை வச்சுக்காத. முடியாது நிறைய கோயம்புத்தூர்ல தான் ஊரையே சுத்திட்ட நீ பசங்களோட சேர்ந்து. வேற எங்க போன உனக்கு? போலாம், இடம் இருக்கு, போலாம். எங்க எங்கிட்டாவது வந்து அப்படியே போகாத இடத்துக்கு அப்படியே அவுட்ரா போட்டுட்டு போய் எங்கிட்ட தள்ளிடுவோம். இது குழந்தைன்னு சாவடிக்குது அப்படின்னு தானே பிளான் போடுறேன். மர்டருக்கு பிளான் போடுறேன் இப்ப. நீயும் நானும் ஒன்னா திருப்பங்குன்ற மலை உச்சியில இருந்து நீ முதல்ல குதிச்சு சாவனா, அதே மாதிரி நானும் குதிச்சு சாவனா, 2 பேரும் செத்து செத்து விளையாடுவோமா? அப்படியே வண்டியோட உன்னை தள்ளி விட்டு நான் குதிச்சிடலாம். கொஞ்சம் அப்படியே சட்டக்காலத்தை பிடிச்சி இழுத்து உன் கூட சேர்ந்து தான் சாவனே தவிர தனியா சாக விட மாட்டேன் நான். அதுதான் சாக கூட நீ நிம்மதியா சாக விட மாட்டேன். அப்பயும் கூட தான் வரணும்னு. ஆமா, அப்படிப்பட்டால் நீ அப்படிப்பட்ட லூசே. ஒரு குழந்தைக்கு உயிர் வரணும்னு பேசிட்டு இருக்கேன், நீ வந்து எனக்கு உயிர் போகிறத பத்தி பேசிட்டு இருக்கிற. எனக்கு இருக்கிறது ஆசை கிடையாது, டெசிஷன். ஓகேவா? 2க்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. சரி சொல்லு, என்ன டிஃபரன்ஸ் சொல்லு. ஆசைன்றது வந்து நமக்கு இருக்கிறது, ஓகேவா? இல்ல அது வந்து நடந்தாலும் நடக்கும், நடக்காட்டி போகும். ஆனா டெசிஷன்றது முடிவு. நான் முடிவு பண்ணிட்டு எனக்கு குழந்தை வேணும். வேணும்னா வேணும். புரியல. வேணும்டா. சரி ஓகே. நான் ஜிம்முக்குலாம் போறது என்னத்துக்குன்னு நினைக்கிறேன்? அப்படியே அங்க ஃபுல் பவரை ஏத்திட்டு வந்து இங்க வந்து ஓ மேல இறக்குறதுக்கு தான். சரி, இது என்ன மேரேஜ் லைஃப்னு நினைச்சேன், WWE மேட்ச்னு நினைச்சியா? அதெல்லாம் எதுவும் தெரியாது. 2 மோதல்ல தான் காதல் ஆரம்பிக்கும். அந்த மாதிரி வந்து WWE ஃபைட்ல தான் வந்து ஒரு குட்டி பாடி பில்டரை பெத்து போடலாம் நம்ம. அது வந்து வலிக்க கூடாதுன்னு இப்படி அடிக்கிற. நீ விசிறு, எனக்கு வந்து விசிறு. நீ வெள்ளையான நிறைய. சரி வா, எல்லாம் ரெடி பண்ண. அப்ப நீ முடிவு பண்ணிட்ட. என் லைஃப்ல நான் சப்போர்ட்டிங் ஆக்டர், நீ தான் எல்லா டிசிஷன் எடுப்ப. ஆமா, நான் டிசிஷன் எடுப்பேன், நீ வந்து சப்போர்ட் பண்ணுவியாமா? ஓகே. ஒரு ஆண் வந்து என்னன்னா, ஒரு ஆண் வந்து எப்படி வந்து உயரத்துக்கு போறானா, அவன் ஒரு பெண் பின்னாடி இருக்கிறனால தான். ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி பொண்ணு இருப்பான்னு சொல்லுவாங்க. நீ பேசுறதெல்லாம் கேட்க முடியாது, நீ போறாங்க. அதனால நீ ஓட்ட வாயாட்ட பேசிட்டு இருக்க. வாயில ஓட்ட தான் இருக்கும் எல்லாருக்கும். மூக்கா கூட தான் ஓட்ட இருக்கு. என்ன பண்றது? போ. யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? எனக்கு பிடிக்கல, போ. இங்க பாரு, காலேஜ் படிக்கும்போது என்னது ஸ்டேட்டஸ்ல போட்டிருந்தியே, என்ன போட்ட? நல்லா எனக்கு ஞாபகம் இருக்கு. என்ன போட்டேன்? I don't want to chase the holes, but I want to chase the goals. ஆமா, அதான் இப்ப சொல்றேன். இப்ப வரையும் அதான் நீ ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க. அப்புறம் என்ன கல்யாணம் பண்ண? நீ தான் என்னை ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்ட. சி, இங்க பாரு, டென்ஷன் ஆகுது எனக்கு. நான் ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டேன். ஆமா. நீ நான்லாம் ஃபோர்ஸ் பண்ணல. நீ வேணான்னு சொல்ல வா வான்னு சொல்லி கல்யாணம். வானா என்னத்துக்கு வந்த? இப்படி பர்கர் குடுக்குறாங்க, இல்ல சவர்மா குடுக்குறாங்கன்னு நினைச்சு வந்தியா? அதுதான் நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன். சோலி முடிச்சு. ஏய், நீ என்னமோ பண்றீ, எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. நீ என்னமோ பண்ணிட்டோல, போ. ஐ டோன்ட் வாண்ட் பேபி. போ. Eat 5 star, do nothing. பாருமா, நீயே நீ குழந்தை மாதிரி பாத்துக்கோன்னு சொல்ற, அப்பா மாதிரி இருந்து பாத்துக்கோன்னு சொல்ற. அப்புறம் ஒரு குழந்தை வந்துருச்சுன்னு வச்சுக்கோ, குழந்தையா மாதிரி பாத்துக்கவா? குழந்தை தெளிவா சொல்லு. குழந்தைன்றது வருதா உனக்கு? பேபியா சொல்ல வரல, பேபிங்கற. பேபி. இப்போ ஒரு பேபி அடி அடிச்சனா பேபி வந்துரும் உனக்கு. சரி, இப்போ ஒரு பேபி வந்துருச்சுன்னு வச்சுக்கோ, உன்னைய பாத்துக்க மாட்டேன். நீ இப்பயே என்னைய பாத்துக்கிறது கிடையாது. அதுதான், அப்புறம் பேபியை பார்த்து போயிடுவேன். பாத்துக்கோ, அதுக்கு மேல வருஷம் பரவாயில்ல. நீ இப்பயே என்னைய பாக்குறது கிடையாது, அப்பயே நீ அதை பாத்துக்கோ, சந்தோஷமா இருப்பேன் நான். அதையாவது ஒழுங்கா பாத்துக்கிறியான்னு பாக்குறேன். அதையும் நான் தான் வீட்டு வேலையா நீ பாத்துக்கிறியான்னு பாக்குறேன். வீட்டு வேலையும் நீ தான் பாக்கணும், வீட்டு வேலையும் நீ தான் பாக்கணும், பேபி நீ தான் பாக்கணும், அதுக்கு பீ எழுறது மூத்திரன்றது எல்லாம் நீ தான் பாக்கணும். நான் வந்து அதை பாப்பேன். இங்க பாரு, நீ அதெல்லாம் பாப்ப, நான் அதை பாப்பேன். எப்படி? டிப்ரெஷன். அது ஒரு வேலை தானே, சூப்பர்வைசர் வேலை. பண்ணுவியா நீ? அதுக்கு தான் சம்பளம் அதிகம் கொடு. நக்கு செத்த பையல மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும். நான் சூப்பர்வைசர் வேலை பாக்குறேன். உனக்கு
ஒர்க்கர், படிப்படியா போகலாம் என்ன. சூப்பர்வைசர் வேலைலாம் நம்ம இன்னும் நிறைய வளர்ந்து நமக்கு வீட்டுக்கு வேலைக்காரங்க வச்சுட்டதுக்கு அப்புறம் நான் வந்து ஹெட் சூப்பர்வைசர் ஆயிடுவேன். அவங்களெல்லாம் நீ மேனேஜ் பண்ணுவ சூப்பர்வைசரா. அதெல்லாம் வந்து நீ ஒழுங்கா மேனேஜ் பண்றியான்ட்டு அதுக்கு மேல பொசிஷன்ல இருந்து நான் பார்ப்பேன். உன் கூட பேசி என்னால காலை ஓட்ட முடியாது, அதனால நான் போயிட்டு வரேன். பாய். எங்கேயாவது போய் தொலைங்க விடு. கேட்ட மாதிரி பேசாத. இப்ப வா கேக் கட்டிங் போலாம். என்ன கேக் கட்டிங்? என்ன கேக் கட்டிங்? பர்த்டே பார்ட்டி. என்ன பர்த்டே பார்ட்டி? அதுதான் உனக்கு போக பிடிக்கல இல்ல, அப்புறம் நான் வரணும். நான் வரல, போ நீ போயிட்டு வா. பிடிச்சிருக்கு, நான் சொல்லிக்கிறேன். என் புருஷன் ஒரு குழந்தை மாதிரி எப்படின்ட்டு. அதான் ஓசி சார் இங்க வந்துருவா வெக்கமே இல்லாம. சீ சீ, இவ்ளோ பேசுறேனே, அசிங்க அசிங்கமா கேட்டேனே. போலாம் போலாம் அப்படிங்கிற. சரி நான் வரல, நீ போயிட்டு வா. நிறைய சரக்கு வச்சிருக்காங்களாம். போலாம் போலாம். பாரு எச்சக்கலை திருப்பி திருப்பி வருது பாரு. குடுப்பாங்க சரக்கு. அது மூஞ்சியும் முகர கட்டி குழந்தை பெக்கவுக்கு இல்ல சரக்கு வேணுமா சரக்கு. மென்டல் டார்ச்சர்ல நீ எதனா எசுக்கு புசுக்கா பண்ணிட்டு போய் உள்ள உட்காந்துலான்னு பாக்குறேன் ப்ரோ. நீ இவனுங்க குடுக்குற ப்ரெஷர்ல நல்லவனே கெட்டவன் ஆயிடுவான். எந்த பர்த்டே பார்ட்டில சரக்கு கொடுத்தாங்க? குழந்தை பர்த்டே பார்ட்டில சரக்கு வேணும். இங்க வா, இங்க வாண்டேன் பாரு. ஒரிஜினலா குழந்தை வேணும்னு சொல்றப்பலாம் இப்படி எல்லாம் டென்ஷன் ஏத்திட்டு இருக்க கூடாது. ஒரிஜினலா சொன்னியா? விளையாட்டு தான் சொன்னியா? இனிமேல் வந்து டிசம்பருக்கு அப்புறம் வந்து நம்ம பேபி ட்ரை பண்ணி அடுத்த வருஷமாவது அட்லீஸ்ட் நல்ல ஒரு குழந்தையா பெற்று போடுவோம். புரியுதா? அதுக்குள்ள என்ஜாய் பண்ண வேண்டியதை என்ஜாய் பண்ணிக்க. நீதான் விட மாட்டேங்கிறீங்க. முன்னாடி நான் விட்டதுக்குள்ள இப்படி ஒரு வட்டம் கட்டி வச்சிருப்பேன். அந்த வட்டத்துக்குள்ள என்ன என்ஜாய் பண்ண முடியுமோ அதை என்ஜாய் பண்ணிக்க. குயில பூடிச்சி கூண்டில் அடைச்சி கூவ சொல்லுகிற உலகம். இந்த வட்டம் எது தெரியுமா? இந்த பெட். இந்த பெட்ல என்ன என்ஜாய் பண்ணியோ பண்ணிக்கோ. இங்க படுத்து ரீல்ஸ் பாரு, இங்க படுத்து வந்து போன் பாரு, என்ன இங்க படுத்து வந்து சாப்பிடு, இந்த இப்படி படுத்து கடை, இந்த இப்படி சீப்பை வச்சு சீவு, எல்லாமே பண்ணலாம். ஓகே? மயில பூடிச்சி கால ஓடச்சி ஆட சொல்லுகிற உலகம். என்ஜாய் என்ஜாய் மாப்ள என்ஜாய். ஜட்டி தெரியுது பாரு, ஒழுங்கா பாரு. என்ன தட்டி தெரியுது பாருங்க. ஆமா பிராங்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் தான் கேமரால தெரியுமே. இதப்ப பிராங்க்டா பின்ன சும்மா உனக்கு உட்கார்ந்து எனக்கு விளையாடுறதுக்கு தான் நேரமா இப்ப. எதுலனாலும் அப்ப இவ்வளவு நேரம் என்னை வச்சு காமெடி பண்ற. அப்ப நான் முன்னாடி கேட்டது கரெக்ட். பெனிஃபிட் காசு இல்லாம யாரும் உட்கார்ந்து இப்படி காமெடியா உன்ன மாதிரி சின்ன பிள்ளையா நானே விளையாடிட்டு இருக்கிறதுக்கு. சொல்லு. இதுதான் கேமராவா? இதான் கேமரா. என்ன பண்ற? என்ன பண்றேன்? எனக்கு டயர்ட் ஆயிடுச்சு. போ தேர் பண்ணு. உண்மையாவே சரக்கு கொடுக்குறாங்களா? வந்தா நான் வரல, நீ போடி. வரலையா? இப்ப போய் சார் எதுக்கு இப்ப வயிற்ற தூக்கிட்டு அலையிற பிரெக்னன்ட் உமன் மாதிரி? வா. நாளா வந்து போ. சரி ஓவரா பண்ணாத, போய் பேண்ட மாத்து, போயிட்டு வரோம். டைம் ஆயிடுச்சு. அதெல்லாம் டைம் ஆயிடுச்சு. ஓகே மக்களே, எப்படியோ வந்து ஓரளவுக்கு கடுப்பேற்றுறோம்னு நினைக்கிறேன். இடையில என்னைய கடுப்பாக்கி விட்டான். இது என்ன மாதிரியான பிராங்க்னு தெரியல. எப்பயுமே இப்படிதாங்க, அவன் பண்ற மாதிரி ஒரு பக்காவான பிராங்க் நம்மளால பண்ண முடிய மாட்டேங்குது. கண்டிப்பா சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வந்து ஒரு ஐடியா கொடுங்க, மாசா பண்றோம் அடுத்து. ஓகே ஓகே गाइस, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் 5000 தொட மாட்டேங்குது சப்ஸ்கிரைபர்ஸ். இதுக்கும் நாங்க கரெக்டா வீடியோஸ் போடுறோம், கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்றோம். இது எல்லாமே உங்களுக்கு தெரியுதுல. கொஞ்சம் பார்த்து ஹெல்ப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்லாம் வந்து சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடுங்க. ஓகே, பாய்.